எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறது, அதாவது இன்வெர்ட்டட் திங்கிங், ட்விஸ்ட் பண்ணி திங்க் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து இந்த புதன் போக போக கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு இப்போ டீனேஜஸில் இருக்கீங்க, ஸ்கூல் பருவத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற இடமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனம் புதனில் இருக்கவங்கனால சரியாக தன்னுடைய லைஃப்பை டிசிஷன் எடுக்க முடியாது. குழப்ப நிலையிலேயே அவங்க இருப்பாங்க. ஜிவிஸ் ஆரா நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை யார் கொடுக்கறது அப்படின்னா புதன் கிரகம் தான். புதன் நல்லா இருக்கணும். எல்லாத்துடைய ஜாதகத்துலேயுமே புதன் நல்லா இருந்தால் தான் லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த புதன் வந்து 6, 8, 12 அது மறைவு ஸ்தானமாக இருக்குது. இங்கே போயிடுச்சு அப்போ புதன். அப்போ எங்கள் லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 6ன்னு பார்க்குறப்போ அது சத்ருஸ்தானமாக பார்க்கப்படுது. அப்போது இந்த சத்ருஸ்தானம் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை கொடுக்கும். எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறது, அதாவது இன்வெர்ட்டட் திங்கிங், ட்விஸ்ட் பண்ணி திங்க் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து இந்த புதன் போக போக கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு 30 வயதுக்கு அப்புறமா லைஃப்பில் யாரெல்லாம் என்னை ஏமாத்துனாங்களோ, நிறையா உங்களுக்கு வந்து எதிரிகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு வந்து 6ல் புதன் இருக்கவங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களை வந்து மன ரீதியாக ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த புதன் சாரம் 6ல் இருக்கப்போ உங்களுக்கு கொடுக்கும். எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவங்கள எப்படி வீழ்த்தணும், அவங்கள எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை, அந்த ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது, எப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம சமாளித்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை கொடுக்கறது தான் வந்து 6ல் புதன். இதே 8ல் எனக்கு புதன் இருக்குது அப்படிங்கிறப்போ, 8ல் புதன் வந்துருச்சு அப்படின்னாலே காலபுருஷ தத்துவப்படி அது 8ங்கிறப்போ அது விருச்சகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ அங்கே போய் விழுந்துருச்சு 8னாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இயல்பான லைஃப், அதாவது இயல்பாக நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், லைஃப் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணுறோம், இது எல்லா விஷயத்துலையுமே கோட்டை விடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த புதனுக்கு. ஏன் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லிவிங் வந்து இவங்களுக்கு செட் ஆகாது, இவங்களுக்கு வந்து புலப்படாது. அதாவது ஆல்ரெடி ஒரு நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நம்ம ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா. காலையிலேருந்து இந்த சப்ஜெக்ட் படிக்கணும், ஒரு 8 சப்ஜெக்ட் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, யாரோ சொல்லி கொடுத்த ஒரு மேக்ஸு, யாரோ சொல்லி கொடுத்த ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இதெல்லாம் படிக்கிறப்போ மண்டையில் ஏறாது. இது லாங்குவேஜ் படிக்கிறப்போ இந்த புதன் நல்லா வேலை பார்க்கும். இப்போ ஒரு இங்கிலீஷ் படிக்கிறீங்க, தமிழ் படிக்கிறீங்க, ஹிந்தி லாங்குவேஜ் படிக்கிறீங்க, அதர் லாங்குவேஜஸ் படிக்கிறீங்க, கதை கேட்குறது, இமேஜினேஷன் அப்படிங்கிறது 8ல் இருக்க புதன் வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களால் அழகாக ஸ்டோரி சொல்ல முடியும், கதை சொல்லி அப்போது நீங்கள் படிக்கிற விதம் கூட ஒரு ஸ்டோரி ரீதியாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ கதை சொல்கிறது கூட ஒரு ஸ்டோரி ரீதியாக நீங்கள் வந்து படிக்கணும். அதாவது எப்படிங்க நான் ஸ்டோரி மாதிரி எப்படி படிக்கிறது அப்படின்னா, இப்போ மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நான் எப்படி ஸ்டோரியாக படிக்கிறதுனா அவங்களுக்குலாம் ஒரு கேரக்டரைசேஷன் நீங்கள் கொடுத்து கற்பனையாக நீங்கள் அதை படிக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இதில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புங்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய எஜுகேஷனே கூட க்ரியேட்டிவிட்டி சம்மந்தமாக நல்ல டுவெல் பண்ணி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ அப்போ நீங்கள் ஷைன் ஆவீங்க. 8ல் புதன் இருக்கவங்க வந்து சிறு வயசில், இப்போ சின்ன வயசு, இப்போ டீனேஜஸில் இருக்கீங்க, ஸ்கூல் பருவத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற இடமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கும், தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே தெரியலையோ, நம்ம பேசுகிறதோ நம்ம சொல்கிறது யாருக்கும் புரியவே மாட்டேங்குதே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையே அப்படிங்கிற தாட்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வளர 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 உங்களோட க்ரியேட்டிவிட்டி, நகைச்சுவை எண்ணம், நகைச்சுவையான பேச்சு அமைப்பு இதெல்லாம் வந்து 8ல் புதன் இருக்கவங்களுக்கு இருக்கும். இயற்கையாகவே புதனுக்கு வந்து நகைச்சுவை சாரம்ங்கிறது ரொம்ப அதிகம். அதே மாதிரி புதன்னாலே லவ் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்லலாம். அப்போது இந்த 8ல் புதன் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, சீக்கிரம் ஏர்லி ஏஜ்லேயே நீங்கள் லவ்வில் விழுகக்கூடிய அமைப்பு, கரெக்டாக ராங் பார்ட்னரை போய் சூஸ் பண்ணுறது, லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறப்போ இந்த புதன் சரியாக உங்கள்கிட்ட வேலை பார்க்காது. ஏன்னா அமானுஷ்யமான விஷயங்களை தேடி போகக்கூடிய அமைப்பு 8ல் இருக்க புதன். என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி நொந்து போச்சு அப்படிங்கிற ஒரு தேடலுக்குள்ளே கொண்டு போய் கிடைக்காத பதில்களெல்லாம் கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பு வந்து 8ல் இருக்க புதன் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கும். இப்போது 12ல் இருக்க புதன் எப்படி அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து மோட்ச நிலை. அந்த மோட்ச நிலை எப்படின்னா அங்கேயும் போய் புதன் மறைஞ்சிருச்சுங்கிறப்போ அகெயின் அது வந்து அயன சயன போகும். உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பில் கூட வரும். சரியாக செயல்படலை அப்படின்னா நீங்கள் பேசுகிறது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு புரியாது, உங்கள் பேரண்ட்ஸ் பேசுகிறது உங்களுக்கு புரியாது, கருத்துக்கள் ஒத்து போகாது. உங்களுக்கு யாரோ ஒருத்தங்களை பிடிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஆனால்
அவங்களுக்கு உங்கள பிடிக்குமான்னே உங்களுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் ஒரு அலையன்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதுவும் உங்களுக்கு பிடிக்காது. காலேஜ் பருவங்கள்லேயே போய் லவ் பண்ணிடுறது. உங்களுக்கு சரியான பார்ட்னர்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அமைய மாட்டாங்க. அந்த நேரத்தில உங்களுக்கு அவங்க தான் உலகமா தெரிவாங்க. 20 வருஷம் கூட நீங்க அவங்கள்ட்ட வாழ்ந்துருவீங்க. 20 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஏன் இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர சூஸ் பண்ணுனேன் அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க பார்க்கக்கூடிய அதாவது ஏன் நீங்க அரேஞ்ச்ட் மேரேஜுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மீனம் புதன்ல இருக்கவங்கனால சரியா தன்னுடைய லைஃப்ப டிசிஷன் எடுக்க முடியாது. குழப்ப நிலையிலேயே அவங்க இருப்பாங்க. இந்த புதன் என்ன பண்ணும்னா, ஏதோ ஒரு வகையில அடிமைப்படுத்திரும் அவங்கள. அதுக்கப்புறம் தான் வந்து தெய்வங்கள நோக்கி போறது, அந்த மோட்ச பாதைய நோக்கி போறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது நடக்கும். மோட்ச பாதைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மோட்ச பாதைக்கு போகணும்னா, லைஃப்ல நெறைய ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணுனா மட்டும் தான் அந்த மோட்ச பாதைய நோக்கி போக முடியும். நீங்கலாம் முருகர் வழிபாடு, முருகர ரொம்ப ஸ்ட்ராங்கா சின்ன வயசுலேருந்தே புடிச்சுக்கோங்க. முருகர் நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். ஏதாவது ஒரு குரு வழிபாடு, இதெல்லாம் பண்றப்போ, உங்கள அந்த தெய்வ சக்தி, தெய்வ அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அப்ப இந்த முன்னோர்களுடைய கனெக்டிவிட்டி, இந்த தெய்வ பலம்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதன் கண்டிப்பா ரொம்ப நல்லபடியா வேலை பார்க்கும். இதே இது ஓகே புதன் நல்லா இருக்கு சொல்லிட்டீங்க. புதன் வக்ரமா இருக்குது. என்ன பண்றது அப்படின்னா, புதன் வக்ரமா இருந்து உங்களுக்கு புதன் திசை போகுதுன்னா வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா சில டைம் புதன் திசை போறப்ப தான் நிறைய கெடுதல்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும். புதன் திசை வந்தாலும் நிறைய பேர் பயந்துக்குவாங்க. புதன் வக்ரகதியா இருக்கு. நீசமா இருந்து வக்ரகதியா இருக்குன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அப்ப யாராவது ஒருத்தவங்களோட கைடன்ஸ்ல நீங்க இருந்துக்கிறது நல்லது. சுயமா சிந்திக்க தான் உங்களுக்கு வராது. ஆனா, நீங்கலாம் வந்து 9 to 5 ஜாப் போயிட்டு வந்துக்கிறது நல்லது. நான் ஒரு பிசினஸ் பண்றேன். நானே ஏதாவது சுயமா பண்றேன் அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து புதன் வேலை பார்க்காது. உங்கள ஏமாத்துறவங்க உங்கள சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். புதன் வக்ரகதி ஆயிடுச்சு அப்படின்னாலே, நீங்க யாராவது ஒருத்தவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.